தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் வேளாண் துறை சார்பில் நடைபெறும் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இந்த கண்காட்சியின் சிறப்பம்சம் என்ன? என்னென்னவெல்லாம் இதில் அமைக்கப்பட்டிருக்கின்றன? யார் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்லுங்கள். வணக்கம் மோகன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் இருந்து, அதாவது சேலத்தில் 2 நாட்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகிறார். கோவை விமான நிலையம் வந்தடைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பகுதியில் வேளாண்மை துறை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து விவசாயம் சார்ந்த 15 பயனாளிகளுக்கு 1,81,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் விவசாயிகளுக்கு வழங்கினார். ஈரோடு மாவட்டத்தில் அதாவது 15,70,00,000 மதிப்பில் முடிவற்ற 16 திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்து 22 கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டப் பணிகளையும் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழக அரசினுடைய வேளாண்மை துறை சார்பில் மற்றும் உழவு நலத்துறை சார்பில் தமிழகத்தில் வேளாண்மை உற்பத்தி மற்றும் சாகுபடி அரசு செய்து பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் விவசாயிகள் அறிந்து கொள்ளும் வகையில் தற்போது இந்த வேளாண்மை துறை சார்பில் மண்டல அளவிலான கண்காட்சி சென்னை திருச்சியில் நடத்தப்பட்டது. இதனை தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள தற்போது இந்த கண்காட்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சி பொறுத்த வரைக்கும் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் உள்ளடக்கிய 3வது மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறுகிறது. தற்போது இந்த கண்காட்சியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து இந்த அரங்குகளை பார்த்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வந்துருக்கீங்க. இந்த கண்காட்சி பொறுத்த வரைக்கும் 200 அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, மீன்வளத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு ஆதிதாவி நலத்துறை, கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் 15 பயனாளிகளுக்கு 1,81,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, நீர்வளத்துறை, வேளாண்மை துறை, வனத்துறை ஆகிய துறைகளின் கீழ் 15,70,00,000 மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட 16 புதிய கட்டிடங்களையும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இதை தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வேளாண் துறை அமைச்சர் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றிருக்காங்க. 2 தினங்கள் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு வேளாண் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அரங்குகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பார்வையிடக்கூடிய காட்சிகள் தற்போது பார்த்துருக்கீங்க. இந்த கண்காட்சியில் தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண்மை துறை சார்பில் நடத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் சாதனைகள் குறித்தும் விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் உணவு படுத்தப்படும் ஏற்றுமதியாளர்கள் இடையே நவீன தொழில்நுட்பங்கள், புதிய ரக வேளாண் இயந்திரங்கள், மதிப்பு கூட்டு தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரங்குகளை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வேளாண் கண்காட்சியை அழகுபடுத்தும் விதமாக ஊட்டியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பூ வகைகளை சேர்ந்த பூச்செடிகள் மற்றும் செயற்கையாக நெல் நடவு, தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விவசாய வல்லுநர்களை கொண்டு கருத்தரங்கானது நடத்தப்படுகிறது. 2 தினங்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க தமிழக அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு விவசாயிகள் அழைத்து வரப்பட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் வருகை தொடர்ந்து 1500 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கண்காட்சி அரங்குகளை தற்போது திறந்து வைத்து ஒவ்வொன்றாக பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சாலை மார்க்கமாக பவானியில் இருந்து மேட்டூர் வருகை தர உள்ளார். மேட்டூரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரோட் ஷோக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் மக்களை சந்தித்து ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறந்துள்ளார். இன்று தற்போது வேளாண் துறை சார்பில் செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியினை மற்றும் கருத்தரங்கினை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்துள்ளார். வேளாண் கண்காட்சி தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரியாஸ்.